வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம இப்போ சூயிங் த்ரெட் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இந்த சூயிங் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சில்க் த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் வரும். சரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் ஸ்டிச் பண்ண வராது. இப்போ காட்டன் த்ரெட்டை ரெண்டாக மடித்து எண்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அந்த ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மேலே காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வெறும் நீடில் மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், த்ரெட்டே யூஸ் பண்ணாமல். செயின் ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செயின் ஸ்டிச்சு ரொம்ப ஈஸி தான். குத்தணும், சுற்றணும், மேலே எடுத்து நெக்ஸ்ட்டு செயின், குத்தணும், சுற்றணும், மேலே எடுத்து நெக்ஸ்ட்டு செயின், அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ குத்தி அடியில் உள்ள த்ரெட்டை நீடிலில் லாக் பண்ணி மேலே இழுக்கணும். மேலே இழுத்து டர்ன் பண்ணி நெக்ஸ்ட்டு செயின், அடியில் த்ரெட்டை லாக் பண்ணி மேலே இழுத்து நெக்ஸ்ட்டு செயின், அடியில் த்ரெட்டை லாக் பண்ணி மேலே இழுத்து ரொட்டேட் பண்ணி நெக்ஸ்ட்டு செயின். இதுதான் செயின் ஸ்டிச்சோட பேசிக்ஸ். இந்த பேசிக் செயின் ஸ்டிச் தெரிஞ்சால் நீங்கள் ஆரியில் எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் போடலாங்க. உங்களுக்கு நான் கிளியராக சொல்லித்தரேன். நெட் கிளாத்தில் வச்சு இப்போ நான் சொல்லித்தரேன். அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா கிளியராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு நெட் கிளாத்தில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்தோமா த்ரெட்டை, அந்த லூப்பை வெளியே எடுத்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே அடியில் ஒரு லாக், அப்போ மேலே எடுத்து ரொட்டேட் பண்ணி அடுத்து செயின் ஸ்டிச், அவ்வளோதாங்க. இப்போ அகைன் சொல்கிறேன். கீழே டிப் பண்ணி அடியில் லாக் பண்ணி மேலே ரொட்டேட் பண்ணி நெக்ஸ்ட்டு செயின். இப்போ எண்டு நாட்டு எப்படி போடணும்னு பார்க்கலாமா? இப்போ கடைசி அந்த லூப்புக்கு முந்தின லூப்பில் உள்ள செயினில் சென்டரில் நீடில் பிடிச்சி இழுத்து மேலே தெரியுதா அந்த லூப்பை கீழே ஃபிங்கரை வச்சு கீழே தள்ளி அடியில் உள்ள நூலை கீழே இழுத்துருங்க. அவ்வளோதாங்க. அழகாக எண்டு நாட் முடியும். இப்போ கிளியராக தெரியும் பாருங்கள். முந்தின செயினில் உள்ள நீடில் விட்டு எடுத்து மேலே தெரிகிற லூப்பை அடியில் இழுத்துருங்க. அவ்வளோதாங்க. அழகாக லூப் ஃபார்ம் ஆகும். இப்போ உங்களுக்கு ஷேப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப் போடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு எந்த சைடு டர்ன் பண்ண போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டிச் போடணும் குட்டியாக. அந்த குட்டி ஸ்டிச்சை, அந்த குட்டி செயின் ஸ்டிச்சை லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக திருப்பி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். இப்போ இந்த சைடு டர்ன் பண்ண போகிறோன்னா இந்த பக்கம் நம்ம லாக் போடணும். இப்படி இது லாக் எதுக்காண்டி போடுறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு கார்னர்னால் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும், அழகாக ஷேப்பு கிடைக்கும். இப்போ இந்த சைடு டர்ன் பண்ண போகிறோன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு லாக், அப்புறம் அகெயின் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகணும். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு எண்டு நாட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எண்டு நாட் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரிலெல்லாம் ப்ளவுஸ்னால் ஒர்க் பண்ணும் போதில் அப்புறம் எண்டு நாட் நல்லா போடலாட்டினா ஒர்க்கு ஃபுல்லாக அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எண்டு நாட்டை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் அண்டு எண்டு நாட் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆரி ஒர்க்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச்சில் நீங்கள் என்ன ஷேப்பில் ஒர்க் பண்ணணுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன். நம்ம இப்போ ஸ்கொயர் ஒர்க் பண்ணோமா, அந்த மாதிரியே ஒரு ஸ்கொயரு, அதுக்கப்புறம் அதில் ஒரு இன்னர் ஸ்கொயரு, சர்க்கிள், ஸ்பைரல், இந்த மாதிரி ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நீங்களும் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.